வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது நவீன பாசிசத்தின் ஜனநாயக படுகொலை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் விசிக சார்பில் வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விசிக தலைவர் திருமாவளவன் உள்பட பல்வேறு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது உரையாற்றிய திருமாவளவன், இஸ்லாமிய அறக்கட்டளை, கல்வி நிறுவனங்கள், மசூதி உள்ளிட்டவைகளின் சொத்துக்களில் தலையிடுவதுதான் பாஜகவின் நோக்கம் என சாடினார். இந்த சட்டம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த அனைத்து தரப்பாரையும் அச்சுறுத்தக்கூடிய வகையிலும் அடாவடித்தனமாக தமது பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாஜக அரசின் இந்த போக்கு ஒரு பாசிச போக்காகும். இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. இந்த சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வழக்கு தொடுக்க இருக்கிறோம். ஓரிரு நாட்களில் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் பதிவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரிசர்வ் வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதத்தை 0.25% குறைக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டம் மும்பையில் நேற்று தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் ஏப்ரல் 9 வட்டி விகிதங்கள் குறித்து அறிவிக்கப்படும். முன்னதாக சென்ற பிப்ரவரி மாதம் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா வட்டி விகிதத்தை 0.25% குறைத்து அறிவித்த நிலையில் ரெப்போ விகிதம் 6.25% உள்ளது. இந்நிலையில் பணவீக்கம் குறைந்து வரும் நிலையில் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் விதமாக கடன் வட்டி விகிதத்தை 0.25% குறைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. கடன் வட்டி குறைக்கப்படும் பட்சத்தில் வீடு, வாகன கடன்களுக்கான வட்டி விகிதங்களும் குறையும் சூழல் ஏற்படும். டெல்லியில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் பாஜக அரசு திஹார் சிறையை நகரின் வெளிப்புறத்துக்கு இடம் மாற்றும் முயற்சியில் இறங்கியிருக்கிறது. இது தொடர்பாக கள ஆய்வு மேற்கொள்ள 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இந்தியாவின் மிக முக்கியமான திஹார் சிறை இடமாற்றம் செய்யப்படுவதற்காக கூறப்படும் 5 காரணங்களை பார்க்கலாம். முதல் காரணம், நிரம்பி வழியும் சிறைச்சாலை. இந்தியாவின் மிகப்பெரிய சிறை வளாகங்களில் ஒன்று திஹார் சிறைச்சாலை. 1958 கட்டப்பட்டது. 400 ஏக்கரில் பறந்து விரிந்திருக்கும் இந்த சிறைச்சாலையில் 5200 கைதிகளை அடைக்கவே அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் தற்போது இங்கு 14000க்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனால் திஹார் சிறை கைதிகளால் நிரம்பி வழிகிறது. விளைவாக கைதிகளை நிர்வகிப்பது சிறை நிர்வாகத்திற்கு சிரமமாக இருப்பதாகவும், அதீத கூட்டத்தால் கைதிகளின் நலமும் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இரண்டாவது காரணம், பாதுகாப்பு. திஹார் சிறைச்சாலை மேற்கு டெல்லியில் குடியிருப்பு பகுதிகளை ஒட்டி அமைந்திருக்கிறது. இது கைதிகள் தப்பித்தல், கைதிகளுக்கு இடையிலான மோதல் என பாதுகாப்பு சார்ந்து நெருக்கடியாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். மூன்றாவது காரணம், நவீன வசதியின்மை. திஹார் சிறைச்சாலை 67 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது என்பதால் கைதிகளை கண்காணிக்க போதிய நவீன கட்டமைப்பும் அங்கு இல்லை என்று கூறுகின்றனர். நான்காவது காரணம், கைதிகளுக்கு மறுவாழ்வு பயிற்சி வழங்க மேம்பட்ட கட்டமைப்பு தேவைப்படுகிறது. அந்த வசதி தற்போதுள்ள வளாகத்தில் குறைவாக உள்ளது என கூறுகின்றனர். ஐந்தாவது காரணம், நகர மேம்பாடு. தற்போது திஹார் சிறை நகரின் முக்கியமான பகுதியில் அமைந்துள்ளது. அந்த இடம் காலி செய்யப்பட்டால் நகர விரிவாக்கத்திற்கு பயன்படுத்த முடியும் என்று கூறப்படுகிறது. இந்த காரணங்களால் திஹார் சிறையை நகரின் வெளிப்புறத்துக்கு கொண்டு சென்று நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் மிக பெரும் சிறை வளாகத்தை உருவாக்க டெல்லி அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மைசூரைச் சேர்ந்த 44 வயது மகனும் 75 வயது தாயும் கடந்த 7 ஆண்டுகளாக ஸ்கூட்டரிலேயே இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருவது கவனம் ஈர்த்துள்ளது. கடந்த 2015 ஆண்டு கிருஷ்ணகுமாரின் தந்தை காலமானார். கணவனை இழந்து துயரத்தில் இருந்தார் கிருஷ்ணகுமாரின் தாய் சுதா ரத்னா.
அவர் ஒரு நாள் தன் மகனிடம் தன்னை கர்நாடகாவில் களப்பேடுவில் உள்ள கோயிலுக்கு அழைத்துச் செல்லும்படி கூறினார். அம்மாவின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக காலமான தந்தையின் பஜாஜ் செட்டாக் ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு அம்மாவை பின்னால் அமர வைத்து தன் பயணத்தை தொடங்கினார் கிருஷ்ணகுமார். களப்பேடு கோயிலுடன் அவர்களது பயணம் முடியவில்லை. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையில் முக்கியமான கோயில்களுக்கு தாயும் மகனும் ஸ்கூட்டரிலேயே பயணம் செய்ய தொடங்கினர். கடந்த 7 ஆண்டுகளில் தாயும் மகனும் இந்தியா முழுவதும் ஸ்கூட்டரில் 94,000 கிலோமீட்டர் பயணம் செய்துள்ளனர். தமிழகம் மற்றும் கேரளாவில் அடுத்த 10 ஆண்டுகளில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார். கோவாவில் நடைபெற்ற அடல் ஸ்மிருதி என்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், வாஜ்பாய் மற்றும் அத்வானி காலத்தில் இருந்தது போன்ற பணிகளை தற்போது தொடங்க வேண்டும் என கூறினார். தென் மாநிலங்களான தமிழகம் மற்றும் கேரளாவில் பாஜக தலைமையிலான ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் அடுத்த 10 ஆண்டுகளில் இது நிறைவேற்றப்படும் என்றும் பிரமோத் சாவந்த் கூறினார். இரு மாநிலங்களுக்கும் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கோவா முதல்வரின் பேச்சு முக்கியத்துவம் பெறுகிறது. கேரள மாநிலம் கொச்சியில் பான்சி வாகன பதிவெண் 45 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போயிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பலர் தங்களுக்கு பிடித்த அல்லது லக்கி எண்ணை பெற ஏராளமான பணம் செலுத்தி வருவது தற்போது அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் எர்ணாகுளத்தில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்ற ஏலத்தில் 5 பேர் பங்கேற்றனர். ஒவ்வொருவரும் 25,000 ரூபாய் முன்பணம் செலுத்தி ஏலத்தில் பங்கேற்றதாக தெரிகிறது. கடைசியில் தனியார் மென்பொருள் நிறுவனம் ஒன்று KL07DG0007 எனும் வாகன பதிவு எண்ணை 45 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் KL07DG0001 என்ற எண் 25 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனர் முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான 15,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அன்டிலியா பங்களாவிற்கு சிக்கல் எழுந்துள்ளது. மும்பையில் மிக ஆடம்பரமான பங்களா என்றால் அனைவரும் கூறுவது முகேஷ் அம்பானியின் அன்டிலியாவைதான். மும்பையின் பரேட் சாலையில் அமைந்துள்ள இந்த பங்களாவிற்கான இடத்தை கடந்த 2002ஆம் ஆண்டு முகேஷ் அம்பானி வக்ஃபு வாரியத்திடமிருந்து சுமார் 21 கோடி ரூபாய்க்கு வாங்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் தற்போது வக்ஃபு மசோதா சட்டமாகியுள்ளதால் அதற்கு சொந்தமான நிலத்தை தனியாருக்கு விற்க முடியாது. எனவே வழக்கு முகேஷ் அம்பானிக்கு எதிராக திரும்பினால் அவர் வீட்டை காலி செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் என செய்திகள் பரவி வருகின்றன. ரிசர்வ் வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதத்தை 0.25% குறைக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டம் மும்பையில் நேற்று தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் ஏப்ரல் 9ஆம் தேதி வட்டி விகிதங்கள் குறைத்து அறிவிக்கப்படும். முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா வட்டி விகிதத்தை 0.25% குறைத்து அறிவித்த நிலையில் ரெப்போ விகிதம் 6.25% உள்ளது. இந்நிலையில் பணவீக்கம் குறைந்து வரும் நிலையில் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் விதமாக கடன் வட்டி விகிதத்தை 0.25% குறைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. கடன் வட்டி குறைக்கப்படும் பட்சத்தில் வீடு, வாகன கடன்களுக்கான வட்டி விகிதங்களும் குறையும் சூழல் ஏற்படும். கர்நாடகாவின் மைசூரு மாவட்டத்தில் விவசாய நிலத்தில் வலம் வந்த புலியால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். புன்சூர் தாலுகாவில் உள்ள ஹைரிகே கிராமத்தில் தெம்மகவுடா என்பவர் தன் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது புலி ஒன்று ஓடி வருவதைக் கண்ட அவர் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தார். இதையடுத்து வனத்துறையினர் புலியை காட்டுக்குள் விரட்டுவதற்காக பட்டாசுகளை வெடித்ததால் பயந்த புலி விவசாய நிலங்களில் அங்குமிங்கும் ஓடியது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு புலி வனத்திற்குள் விரட்டப்பட்டது. கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் காரணமாக பிறக்கும் குழந்தைகளுக்கு நரம்பியல் ரீதியான பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக புகழ்பெற்ற மருத்துவ இதழான லான்செட்டில் ஆய்வுக் கட்டுரை வெளியாகியுள்ளது. ஆட்டிசம், கற்றல் குறைபாடுகள் உள்ளிட்ட சில பிரச்சினைகளுக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஆய்வு முடிவுகளுக்கு பகுதியளவு ஆதாரம் மட்டுமே உள்ளதால் இதை மிக கவனமாக அணுக வேண்டும் என சீனாவின் மத்திய தெற்கு பல்கலைக்கழகம் உள்ளிட்டவற்றின் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். அணு ஆயுத விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் நேரடியாக பேசப்போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் கூறியுள்ளார். சனிக்கிழமை பேச்சுகள் நடைபெறும் என்றும் அப்போது புதிய ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அதிபர் டிரம்ப் கூறினார்.
ஈரான் அணு ஆயுத பலம் பெறக்கூடாது என்பதே தங்கள் நோக்கம் என்றும் ட்ரம்ப் கூறினார். அமெரிக்கா வந்துள்ள இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவை சந்தித்த பிறகு ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோயிலில் அடுத்த மாதம் மீண்டும் கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அயோத்தி ராமர் கோயிலில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பாலராமரின் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி முடிந்து ஓராண்டு ஆகிவிட்ட நிலையில் மற்றொரு கும்பாபிஷேக விழா நடைபெறும் என்று கூறப்படுகிறது. அவ்விழாவில் ராமர் ராஜாவாக சிம்மாசனத்தில் அமர்த்தப்படுவார் எனவும் அதைத் தொடர்ந்து கோயிலின் முதல் தளத்தில் ராம் தர்பார் அமைப்பதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை ஏப்ரல் 15ஆம் தேதி நடைபெறும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியிலும் வக்ஃபு வாரிய சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிராக 12 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனு மீதான விசாரணை ஏப்ரல் 15ஆம் தேதி பட்டியலிடப்பட்டுள்ளது. பதில் வரி அமலுக்கு வரும் முன்னரே ஆப்பிள் நிறுவனம் 5 விமானங்களில் தங்களது தயாரிப்புகளை இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு எடுத்துச் சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்பின் 10% பதில் வரி அமலுக்கு வரும் முன்னதாக மார்ச் மாத இறுதி வாரத்தின் 3 நாட்களில் அந்நிறுவனம் அவசரமாக எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. எனவே தற்போது இந்திய சந்தையில் விலையை உயர்த்தப் போவதில்லை என ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல சீனாவிலிருந்தும் தங்கள் நிறுவன தயாரிப்புகள் முழுவதையும் அந்நிறுவனம் அமெரிக்காவுக்கு கொண்டு சென்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னையில் உடல் வளர்ச்சிக்காக ஸ்டீராய்டு செலுத்திக் கொண்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காசிமேடு காலரிப்பேட்டையில் உள்ள ஜிம்மில் கடந்த 6 மாதங்களாக பயிற்சி மேற்கொண்டு வந்த ராம்கி என்ற இளைஞர் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் ஸ்டீராய்டு எடுத்துக் கொண்டதாக தெரிகிறது. இதனால் சில நிமிடங்களிலேயே அவர் உயிரிழந்தார். ஜிம் பயிற்சியாளர் அறிவுரைப்படியே ராம்கி ஸ்டீராய்டு எடுத்துக் கொண்டதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இலங்கை பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கு இந்தியாவின் ஆதரவு அவசியம் என இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க பதில் கொடுத்துள்ளார். பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இந்தியாவுடன் கையெழுத்தான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் குறித்த சர்ச்சைகளுக்கு விளக்கம் கொடுத்தார். அப்போது இலங்கை பிராந்தியத்தின் பாதுகாப்பை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்றும் அதற்கு இந்தியா போன்ற நாடுகளின் உதவியை பெற வேண்டும் என்றும் கூறினார். மேலும் நாம் முன்னேறுவதற்கு மிகவும் முன்னேறிய நாடுகளின் ஆதரவு அவசியம் எனவும் இல்லையெனில் நாம் முன்னேற முடியாது என்றும் அனுரகுமார திசநாயக்க கூறியுள்ளார். கோவையில் மிகவும் பிரசித்தி பெற்ற பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் பங்குனி உத்திர தேரோட்டம் இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பட்டீஸ்வரர், பச்சை நாகி அம்மன் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் தனித்தனியே தேரில் எழுந்தருளிய நிலையில் திரளான பக்தர்கள் தேரிழுத்து இறையை வணங்கினர். தேரோட்டத்தை ஒட்டி முக்கியமான வீதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தன. திருத்தணி முருகன் கோயிலில் பக்தர் தவறவிட்ட தங்க நகையை கண்டெடுத்த சிறுமிகள் அதனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். சென்னையைச் சேர்ந்த ஐடி ஊழியர் கௌதம் குடும்பத்துடன் திருத்தணி முருகன் கோயிலுக்கு காரில் சென்றனர். அங்கு சுமார் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2.5 சவரன் தங்க காப்பை கௌதம் தவறவிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மலைக்கோயில் புறக்காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்தார். இதனிடையே புறக்காவல் நிலையம் வந்த பவித்ரா மற்றும் ரேணுகா ஆகிய 2 சிறுமிகள் கார் பார்க்கிங் பகுதியில் தங்க நகை இருந்ததாக கூறி காவலர்களிடம் கொடுத்துள்ளனர். இதையடுத்து உரிய பக்தரிடம் நகை ஒப்படைக்கப்பட்டது. 12 மற்றும் 7 வயதேயான சிறுமிகளின் நேர்மையை காவல்துறையினரும் நகையை தவறவிட்ட பக்தரின் குடும்பத்தினரும் பாராட்டினர். சென்னையில் குடியிருப்பு ஒன்றில் மின்தூக்கியில் சிக்கிய 8 பேரை அக்குடியிருப்பு வாசிகள் மீட்டனர். பழைய வண்ணாரப்பேட்டை மூலக்கொத்தளத்தில் புதிதாக கட்டப்பட்ட குடியிருப்பில் மின்தூக்கி உள்ளே ஒரு கைக்குழந்தை உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்டோர் தப்பிக்க முடியாமல் சிக்கியிருந்தனர். குடியிருப்பு வாசிகள் தங்களின் செல்போன் வாயிலாக தகவல் அளித்து தானாகவே அந்த மின்தூக்கியை திறந்து உள்ளே இருந்தவர்களை மீட்டனர். 2 மணி நேரம் தாமதமாக வந்த அதிகாரியால் மக்கள் ஆவேசமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தோட்டத்திற்குள் நுழைந்த யானைகள் அறுவடைக்கு தயாராக இருந்த தக்காளி, வெள்ளரிக்காயை சேதப்படுத்தியுள்ளன.
தேவர்பெட்டா வனப்பகுதியிலிருந்து தொட்ட உப்பனூர் கிராமத்திற்குள் நுழைந்த யானைகள் அங்கிருந்த பயிர்களை சாப்பிட்டு சேதப்படுத்திவிட்டு சென்றுள்ளன. கோடை காலத்தில் யானைகள் வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் என தெரிந்தும் வனத்துறையினர் அவற்றை கட்டுப்படுத்தவில்லை என விவசாயிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். மதுரையில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மே 12ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவம் நடைபெற உள்ளதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. புகழ்பெற்ற கள்ளழகர் கோயில் சித்திரை திருவிழா மே 8ஆம் தேதி தொடங்க உள்ளதாகவும் தொடர்ந்து 10ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தங்க பல்லக்கில் கள்ளழகர் மதுரை புறப்பட உள்ளதாகவும் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மே 11ஆம் தேதி மதுரை 3ஆம் ஆவடியில் கள்ளழகர் எதிர்சேவையும் 12ஆம் தேதி வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவமும் நடைபெற உள்ளன. தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் தசாவதாரம், பூப்பல்லக்கு என விமர்சையாக நடைபெறும் விழா மே 17ஆம் தேதி நிறைவடைய இருக்கிறது. டாஸ்மாக் வழக்கில் நீதிமன்றத்தை இழிவுபடுத்தி இருப்பதாக தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரியும் விசாரணை என்ற பெயரில் அதிகாரிகளை துன்புறுத்த தடை கோரியும் தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தன. இது தவிர டாஸ்மாக் வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், K ராஜசேகர் அமர்வு விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிரான தமிழக அரசின் வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுப்பிரமணியம், ராஜசேகர் அமர்வின் விசாரணைக்கு வந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதால் வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அப்போது உச்சநீதிமன்றத்துக்கு செல்லவிருப்பதை தொடக்கத்திலேயே கூறியிருந்தால் நாங்கள் இந்த வழக்கை விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருக்க மாட்டோம் என்றும் இதன் மூலம் தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தை அவமதித்திருப்பதாகவும் நீதிபதிகள் கூறினர். மேலும் இந்த மனு பொதுநலனுக்காக தாக்கல் செய்யப்பட்டதா அல்லது சில டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக செய்யப்பட்டதா என தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பினர். நீட் நுழைவுத் தேர்வு குறித்த அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் அதிமுக பங்கேற்காது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி இதில் என்ன முடிவெடுக்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தல் நடக்கவுள்ள சூழலில் மக்களை சந்திக்க வேண்டிய நிலை இருப்பதால் மக்களுக்கு எழுந்துள்ள கொந்தளிப்பை சரி செய்ய சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தை திமுக கூட்டியிருப்பதாக விமர்சித்துள்ளார். இந்த கூட்டத்தால் எந்தவித தீர்வும் ஏற்பட போவதில்லை என சாடிய எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டம் திமுக நாடகம் எனவும் தெரிவித்துள்ளார். சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தருவேன் என்று சொன்ன முதல்வர் ஸ்டாலினின் வாக்குறுதி என்ன ஆச்சு என மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பிரசித்தி பெற்ற பண்ணாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அப்போது செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த எல்முருகன், சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு என்பது சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வை பொறுத்து நிர்ணயம் செய்யப்படுகிறது என தெரிவித்தார். மேலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற முதல்வர் மு.க. ஸ்டாலின் சிலிண்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் மானியம் தருவதாக தேர்தல் வாக்குறுதி அளித்தார். ஆனால் இதுவரையிலும் சிலிண்டருக்கான மானியத்தை திமுக அரசு வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தமிழகத்தைச் சேர்ந்த பேட்மிண்டன் பயிற்சியாளர் கைது செய்யப்பட்டார். பெங்களூருவைச் சேர்ந்த சிறுமி கடந்த 2 ஆண்டுகளாக கூலிமோவு பகுதியில் உள்ள பேட்மிண்டன் விளையாட்டு மையத்தில் பயிற்சி எடுத்து வந்தார். அங்கு பயிற்சியாளராக இருக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாலாஜி சுரேஷ் என்பவர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் பாலாஜி சுரேஷை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததை பாலாஜி சுரேஷ் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனர் முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான 15,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆண்டிலியா பங்களாவிற்கு சிக்கல் எழுந்துள்ளது. மும்பையில் மிக ஆடம்பரமான பங்களா என்றால் அனைவரும் கூறுவது முகேஷ் அம்பானியின் ஆண்டிலியாவை தான். மும்பையின் பரேட் சாலையில் அமைந்துள்ள இந்த பங்களாவிற்கான இடத்தை கடந்த 2002ஆம் ஆண்டு முகேஷ் அம்பானி வக்ஃப் வாரியத்திடமிருந்து சுமார் 21 கோடி ரூபாய்க்கு வாங்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் தற்போது வக்ஃப் மசோதா சட்டமாகியுள்ளதால் அதற்கு சொந்தமான நிலத்தை தனியாருக்கு விற்க முடியாது. எனவே வழக்கு முகேஷ் அம்பானிக்கு எதிராக திரும்பினால் அவர் வீட்டை காலி செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் என செய்திகள் பரவி வருகின்றன.
சிங்கப்பூரில் பள்ளியில் நேரிட்ட தீ விபத்தில் ஆந்திர பிரதேச துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் இளைய மகன் காயங்களுடன் உயிர் தப்பினார். இதையடுத்து பவன் கல்யாண் சிங்கப்பூர் விரைந்துள்ளார். இதுகுறித்து பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிங்கப்பூரில் உள்ள பள்ளியில் பயிலும் பவன் கல்யாணின் இளைய மகன் மார்க் சங்கருக்கு பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தால் கை மற்றும் கால்களில் தீக்காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புகையை சுவாசித்ததால் நுரையீரல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழங்குடியினர் கிராமமான குருடிக்கு செல்வதாக இருந்த பவன் கல்யாண் திட்டமிட்டபடி அவர்களை சந்திக்கப் போவதாகவும் உறுதி கூறியுள்ளார். மகனை காண்பதற்காக சிங்கப்பூர் விரைவதாகவும் ஜனசேனா செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.